பெருமான்மை இல்லை அந்த கொஞ்சம் முன்கூட்டியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருங்கிணைப்பு அதில் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒருங்கிணைப்பு இருந்திருக்குமே. ஆனால் நிச்சயமா வந்து இந்த பாதிப்பை வந்து பெருமளவு குறைத்திருக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு புயல் வந்ததுன்னு வைங்களேன், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து காலி பண்ணிடும். சார் நீங்க அந்த நேர் மீண்டும் இணைப்பிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து அழைத்திருக்கக்கூடிய நேர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படுகிறது? எங்க போரூர்ல ஆலப்பாக்கம் என்ன இருக்காங்க சார், தனலட்சுமி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல. போரூர் ஆலப்பாக்கம் தனலட்சுமி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். சரிம்மா, செகண்ட் ஸ்ட்ரீட் சார், தனலட்சுமி நகர் 2வது தெரு. சொல்லுங்கம்மா. ஆமா அண்ணே, நேத்து காலையில பேசினாங்க வேலை முக்கால் கிட்ட, அதுக்கப்புறம் லைன்ல பிடிக்கவே முடியல. சரி, அவர் பாதுகாப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பாதுகாப்பா இருக்காரான்னு உணர்வு நினைக்கிறீங்க? நிஜமாக அவர் பாதுகாப்பா இருப்பாருங்கிற உத்தரவாதத்தை என்னால கொடுக்க. சரிம்மா, மிக உறுதியாக பாதுகாப்பாக இருப்பார், நீங்க நம்பலாம். ஏன்னா நான் அந்த பகுதியை சேர்ந்தவனால். இங்கே வந்து சென்னையில மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அலைபேசிகள் அனைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே டவர் முற்றிலுமாக செல்போன் கோபுரங்கள் செயலிழந்து போயிருக்கின்றன. அதனால உங்களால் அலைபேசியில் தொடர்பு கொள்ள இயலாமல் போயிருக்கிறது. நீங்கள் அச்சப்பட வேண்டாம், அவர் நிச்சயமாக பாதுகாப்பாகத்தான் இருப்பார் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு என்னால் அளிக்க முடியும். நன்றிம்மா, நீங்கள் அச்சப்படாமல் இருங்க. சொல்லுங்க. இல்லை, ஒப்பீட்டளவில் வந்து நம்ம இந்தியாவோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டே எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல உயிரிழப்பை தான் குறைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவில் வந்து இந்த சென்னையை பொறுத்த அளவில் ஒரு இப்போ தொடர்பு கொள்ள முடியலை என்றாலுமே கூட இப்போது ஒரு 200 அந்த எண்ணிக்கையில் தான் வந்து அரசு சொல்லியிருக்குது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கூட உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து அரசு தன் தரப்பில் சில ஆரோக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல ஒரு சின்ன முரண் வரக்கூடும். ஏன்னா உள்துறை அமைச்சர் சொன்ன மரணங்களுடைய எண்ணிக்கை என்பது மத்திய குழு ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இதற்கு முந்தைய மழையில் கொண்டு வந்தது. இன்றைய மழையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் இருக்கிறது. நிச்சயமாக அப்படியே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய காலையிலும் கூட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள். யாரென்றே தெரியாத ஒரு மனிதர் சாலையில் மரணித்து அவருடைய சடலத்தை கூட யாரும் அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்ததை செய்தி வெளியிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் மற்ற பொதுமக்களும் தான் அந்த சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்திய காட்சியும் நாம் இங்கே செய்தியில் காண்பித்தோம். 2 வயது குழந்தை ஒன்று இன்றைக்கு தண்ணீரில் விழுந்து இறந்திருக்கிறது என்ற ஒரு கொடூரமான செய்தியும் வந்திருக்கிறது. இனி ஒரு மரணம் கூட வரக்கூடாது என்ற நம்பிக்கையோடு அதை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். சென்னையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் உதவி செய்ய கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இன்றைய சிறப்பு கேள்வி நேரம் அமைந்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகளுக்கான எண்களுக்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த எண்களும் எடுக்கப்படவில்லை. அது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அலைபேசி கோபுரங்கள் சரியாக செயல்படாததால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையானு தெரியல. கோடம்பாக்கம் பகுதிக்கு நாம் இப்பொழுது அழைப்பது கோடம்பாக்கம் பகுதிக்கான மீட்பு பணிக்கான எண். ஒரு 5 நிமிடம் கழிச்சு நாம் மீண்டும் முயற்சிக்கலாம் நம்பிக்கையோடு. சொல்லுங்க ஹிதாயத்துல்லா. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்ப அவர் சொன்னார் இல்லையா? அதனாலதான் பிரதமரை பாராட்டினேன். தாமதமானாலும் நம்முடைய முதல்வரை பாராட்டினேன். அவர் களத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு அதிகாரிகள் கொஞ்சம் வேலையும் மற்றவர்கள் வேலை செய்யறதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு இந்த அழைப்புகள் எல்லாம் சரி செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த வருஷம் அந்தந்த தன்னார்வ அமைப்பு நீங்க சொன்னீங்க இல்லையா, சகோதரர் சிந்தன் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு தன்னார்வ அமைப்புகளை ஒன்று சேர்த்து அவர்களோடு அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து அதே போன்று காவல்துறை மற்ற துறையை ஒன்றிணைத்து ஒரு திட்டமிட்டு இருந்தால், ஏன்னா 95ல இது மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு, 2005ல வந்துச்சு, 2010ல வந்துச்சு. இப்படி பல்வேறு நேரங்களில் வந்தும் இதை நாம் வந்து சரி செய்யாமல் இருக்கிறோம். இன்னைக்காவது இந்த அடுத்த வருஷம் என்ன காரணம் சொன்னா, நம்முடைய பிளான், இந்த பிளான் கொடுக்கும் பொழுது பணம் வாங்கிட்டு தான் பிளான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கட்டும்போது அங்கிருந்து வரக்கூடிய ட்ரைனேஜுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. மற்ற மழை நீர் மற்ற நீர் போய் அந்த வெள்ள நீர் வந்தால் எப்படி போகிறது, இதுக்கு கால்வாய்கள் வாய்க்கால் இருக்கா, அது வந்து வடிகின்ற கூவமோ பக்கிங் ஹான்ல இருக்கா, இதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த பிளான் கொடுக்கும்போது எதிர்காலத்தில் இந்த தவறுகள் நிகழ்த்த வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னார்வ அமைப்புகள் இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பணம் தர்றோம், இந்த உதவியை செய்யுங்கிறாங்க. அப்போ நம்ம பல அமைப்புகளுக்கு பைத்துல் மால்கள் போன்ற அமைப்புகளுக்கு அதை கொடுத்து நீங்க அங்கே உணவுகளை கொடுங்க. அங்கிருந்து சொல்றவங்க என்ன கேட்கறாங்க, வேற போர் வாங்கி கொடுக்கணுமா, வேணாம் உணவு கொடுங்க, அதுதான் முக்கியம். இப்படி உணவு விஷயத்திலையும் பால் விஷயத்திலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அக்கறையும் சிந்தன் ஒரு விஷயத்தை குறிப்பிடார் இந்த இடத்துல. பெருமாள்மணி, உணவை விநியோகிப்பதற்கு இன்றைக்கு உள்ளபடியே ஒரு பக்கம் கணக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எங்களுக்கு அலுவலகத்திற்கு அளிக்கப்படக்கூடிய உணவுகளாகட்டும், தொலைபேசி வாயிலாக உணவு அளிக்க
பாதிக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் பேசினார். நெல்லையிலேருந்து அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நான் என்னுடைய ஆட்டோவில் நான் எடுத்துகிட்டு வரேன் சார் உணவு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, சிந்தன் சொன்ன மாதிரி அதை பாதிக்கப்பட்ட பகுதியில் கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தடங்கள், படகுகள் இல்லை, சரியான இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உணவுகள் தேவைக்கு அதிகமாகவே தயாராக இருக்கின்றன. அதை கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய சிக்கலை யார் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும்? இல்லை, கண்டிப்பாக அது வந்து அரசு செய்திருக்க வேண்டிய ஒரு வேலை தான். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க, இப்போ நண்பர் வந்து களத்தில் இருப்பதும், இப்போ நாம் வந்து இந்த ஒரு டெலிஃபோன் லைனை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு தெரியுது ஜாஃபர்கான்பேட், அந்த கோடம்பாக்கம், இந்த பகுதிகள் வந்து மிக அதிகமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன என்று நமக்கு தெரிகிறது. ஆக இப்போ வெளியே இருந்து பார்க்குற ஒருவருக்கு வந்து சென்னை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஒரு தீவு போல, ஏன்னா தொடர்பே இல்லை. இப்போ மயிலாப்பூருக்கும் கோடம்பாக்கத்துக்கும் தொடர்பே இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இதுதான் வந்து அரசு இயந்திரத்தினுடைய மிகப்பெரிய பலம், அவங்ககிட்ட இருக்கிற பலம். ஏன்னா அவங்களால தெளிவாக சொல்லிட முடியும் இந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து அரசு வந்து கொஞ்சம் கையில் எடுக்கணும். இந்த சோசியல் மீடியாஸ், ஊடகங்கள் எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதாவது அதர் தென் கவர்மெண்ட் மெஷினரி, இந்த பிரைவேட் பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து அழகாக வந்து கோஆர்டினேட் பண்ணலாம். இந்த ஏரியாஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய தகவல்கள் தெரியவே மாட்டேங்குது. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிக்கான பயிற்சி வகுப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர், இது ஓரளவிற்கு இது சார்ந்த அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிற முறை எனக்கான அடிப்படை சந்தேகம். பொன்ராஜ் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை பதிவு செய்தார். நேற்று அதை குறித்து வாச்சோம். ஒரே எண் 108 நீங்கள் அனைத்து உதவிகளுக்குமான எண்ணாக உடனடியாக அதை உங்களால் மாற்றியிருக்க முடியும். நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு எந்தெந்த பகுதிகளில் உதவி தேவைப்படுகிறது, என்ன மாதிரியான உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கோஆர்டினேட் பண்ணியிருக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சுட்டிக்காட்ட மாதிரியான ஆளில்லா விமானங்களை, சிறிய ரக விமானங்களை வெளியில் எடுத்து எந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத சேட்டலைட் உதவி மூலமாக கண்காணித்து நீங்கள் உதவி செய்ய முடியும். இந்த விஷயங்களை இதை செய்வதற்கு, உடனடியாக செய்வதற்கு எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை நாட்கள்? அரசு இயந்திரத்தில் கூட மிக திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசு இயந்திரம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவங்களால வந்து சென்னையினுடைய பாதிப்பு, அதனுடைய நீல அளவுகளை கண்டிப்பாக சொல்லிட முடியும். உங்களை போன்ற ஊடகங்கள், சோசியல் மீடியா கொடுத்தா அதை உடனடியாக வந்து, இப்போ பிரச்சனை என்னன்னா, உதவிகள் குவிந்து கிடக்கின்றன, அதை பகிர்ந்து அளிப்பதில் சிக்கல். இந்த பகிர்ந்து அளிக்கிற இந்த விஷயத்தில் எல்லாரும் ஈடுபடுவதற்கு, ஏன்னா இப்போ அரசு, இப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு ஒரு நிதி கொடுக்குது. அதை தாண்டி இப்போது வாழ்வாதாரம் சார்ந்த உடனடியான உதவிகள் யார் யாருக்கு தேவை, எந்தெந்த மண்டபங்களில் எவ்வளவு பேர் தங்கி இருக்கிறார்கள், எங்கே வெள்ளத்தினுடைய அளவு எவ்வளவாக இருக்கிறது. பல நேர்களும் பதட்டத்தோடு அலைவீசில் அணைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவங்களுக்கு முதல்ல வழி கொடுக்கலாம். தஞ்சையிலிருந்து ஒரு இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க, வணக்கம், கேட்குதா? சொல்லுங்க. இல்ல, இந்த தகவல்களை அரசால் என்னுடைய கணிப்புப்படி, அந்த நண்பர்களுடன் உள்ள உரையாடல்படி ஒரு மணி நேரத்தில் இதற்கான தகவல்களை அவர்களால் ஒருங்கிணைத்து தயாரித்து விட முடியும். அந்த அளவில் மற்ற மாநிலங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பியூரோகிராட்டிக் செட்டப் வந்து மிக வலிமையான அதிகாரிகள் எல்லாருமே, அது மேலே இருந்து கடைக்கோடி வரைக்கும், ஒரு செக்ரட்டரி லெவல்ல இருந்து ஒரு விஓ வரைக்குமான அந்த கட்டமைப்பு மிக வலுவானது. அதை உடனடியாக செய்துவிட முடியும். அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கேள்வி இயல்பாகிறது. நம்ம கேள்வி வைக்கிற பொழுது அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பது உண்டு. ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இரண்டு. இப்போ ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை, சரியான அதிகாரிகளை இனம் கண்டு இதற்கு ஒருங்கிணைத்து பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். தமிழகத்திலே அதற்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்போ அதிகாரங்கள் தரப்பில் ஒருங்கிணைக்க தவறிவிட்டது அரசு நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அதான் இது நீங்கள் இது இப்போ ஹைலி பொலிட்டிசைஸ்டாக இருக்குங்கிறது வந்து நான் போன மழை வந்த காலத்திலிருந்தே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அரசு செய்கிற வேலையை ஆளுங்கட்சி செய்வதாக நினைத்து கொள்ள வேண்டியதில்லை, மற்ற கட்சிகளை கூப்பிடுவதில் எந்த தயக்கமும் வேண்டியது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதிகாரிகள் வேலை செய்யறவங்க கிடையாது. நீங்க களத்துல இப்ப மாநகராட்சியில இருக்கிற பல ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இது வந்து அதிகாரிகள் திறமை இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த அதிகாரிகள் ரெண்டு விஷயத்துல, இப்போ நம்ம அரசியல் ஊழல் மயப்பட்ட ஒரு அரசியல், நான் ஒருத்தர் குறை சொல்லல, நம்ம அரசு அதிகாரிகளுக்கு மேல இருக்கிறவர் உத்தரவு போடணுங்கிற மனநிலை, இந்த ரெண்டு ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும். இது வந்து இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல தான் வெளிப்படையா தெரியுது. மேலிருந்து ஒருத்தர் உத்தரவு போடணும், கேள்வி கேட்கணும், அப்போதான் நான் வேலை செய்வேனா, அந்த கேள்வி வருது. நான் தன்னார்வ தொண்டர்களோட ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சா, இல்லை ஒரு கட்சிக்காரரை கூப்பிட்டு நீங்கள் இந்த உதவியை செஞ்சிருங்கன்னு சொன்னால் இந்த அரசுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி வருமோ, அவர் ஏன் பயப்படணும்? அப்படி பயப்படுற மாதிரியான சூழலை நம்ம ஏற்படுத்திட்டோமோ, இதிலிருந்து எப்போ விடுபட போகிறோம்? அட்லீஸ்ட் பியூரோக்ரசியினுடைய அடிப்படையே உத்தரவு வந்து மேலே இருந்து வந்து அவங்க வந்து எப்போவுமே உத்தரவுக்கு மேலே இருந்து தான் பார்ப்பாங்க, அதை கீழே செயல்படுத்துவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அரசு அறிவிச்சிருக்கு, மக்கள் வெள்ளம் பாதித்து வெளியேறிய பகுதிகளில் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடக்காமல் கண்காணிப்பு தீவிரமாக்கப்படும் அப்படின்னு ஒரு பைலைன் இப்போ எல்லா சேனல்லையும் போகுது.
இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அப்போ அரசாங்கம் அந்த சிக்கலை, மக்களுடைய உளவியலை புரிந்து கொண்டு ஒருபடி முன்னால போய் பாதுகாப்பாக நீங்க இருங்க, உங்க வீடுகளை நாங்க பாத்துக்கிறோம். இது போல தலைமையில் இருப்பவர்கள், இந்த அதிகாரிகள் வந்து ஒரு இந்த பிரைவேட் பிளேயர்ஸையும் டெக்னாலஜி இணைத்தால் இன்னமும் வந்து இது சிறப்பாக. மத்திய அரசு சுங்கச்சாவடிகளில் டிசம்பர் 11 வரை தமிழகத்தின் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அறிவித்திருக்கிறது. BSNL அலைபேசி அழைப்புகள் இலவசமாக்கப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இப்போ குறிப்பாக சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த காசும் இல்லை. இன்றைக்கி கூட ஒரு பெண்மணி பேசுனாங்க, ஐயா குடிக்க தண்ணி இல்லை, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, வெறும் 150 ரூபா பணத்தை வச்சுட்டு நான் புரசைவாக்கத்திலேருந்து 800க்கு நடந்தே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பணம் மிக குறைவாக இருக்கக்கூடிய மிக விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மாநகர பேருந்துகளில் ஏன் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரையோ அல்லது இன்னும் ஒரு வார காலத்திற்கோ ஏன் இலவசமாக மக்களை பயணிக்க அனுமதிக்கக்கூடாது?